எல்லா மாவட்டத்திலயும் நமக்கு கனமழை பொறுத்தவரைக்கும் காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. வரக்கூடிய மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் மிக சுருக்கமாக அறிவிக்கப்பட்டு வருது. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னதாங்க வானிலை இருக்க போது? இப்படியே வெயில் கொளுத்திக்கிட்டே தான் இருக்குமா? ஒரு மழை கூட எங்களால பார்க்க முடியாதா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உறுதியாக நம்ம எல்லா மாவட்டத்திலயும் மழைய பார்க்க முடியும். ஒரு தீவிரமான கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்பட்டு வருது. 3ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு மாவட்டத்தில் வெப்ப அலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா 4ஆம் தேதிக்கு அப்புறமா தான் நமக்கு படிப்படியாக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். மே 5, 6, 7 தேதிகளில் கனமழையும், மே 2வது வாரத்தில் கனமுதல் மிக கனமழையுமாக தமிழ்நாட்டுல கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதுல உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகள்ல இந்த கடுமையான மழை வாய்ப்புகள எதிர்பார்த்திடலாம். இன்னொரு பக்கம் நமக்கு வங்கக்கடலிலும் புதிய புயல் சின்னம் அப்படிங்கிறது 2வது வாரத்துல உருவாக வாய்ப்பு. அது மேலும் வலுப்பெறும், வலுவடையும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அது புயலாக மாறுமா? தமிழ்நாட்டை நோக்கி நகருமா? அல்லது தமிழ்நாட்டை விட்டு விலகுமா? என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தெளிவா நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி கண்டிப்பாக ஒரு தாழ்வு பகுதிகள் மே மாதங்களில் உருவாகும். அது தீவிரமாகவும் வாய்ப்புகள் மிக அதிகம். தொடர்ந்து தமிழ்நாடு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு ரொம்ப தீவிரமான அனல் காற்று திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும். அனல் காற்று இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் வெளிய செல்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க. இங்க மட்டும் நமக்கு வெயில் கிடையாதுங்க. தமிழ்நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரைக்கும் வெப்பநிலை அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டாவுல இருக்கக்கூடிய திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கூட நமக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, இந்த பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழை வரப்போது. அதனால உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பரவலாக மிதமானது முதல் கனமழை தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மே 2வது வாரத்தில் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும் நண்பர்களே. ஒரு 5 நாட்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க.